கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். 2ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம், ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு எச்சரிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது முதல் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சகல காரியங்கள் என்றால் ஆதியிலே என்பதிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வரைக்கும் உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சொல்லி அவர் இயேசு கிறிஸ்துவானவர் பிசாசானவனை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த நியாய சிங்காசனத்திலே கிறிஸ்து உட்கார்வார் என்றும் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சத்தியங்களின் விசுவாசத்தை விட்டு விலகி போகாதபடிக்கு நாம் இது நாள் வரையும் கேட்டு வருகிற ஆதாமிலிருந்து கேட்டு வருகிற இந்த காரியங்களை மிகவும் உன்னிப்பாக கவனித்து சத்தியத்தை விட்டு விலகாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையாய் அவை கவனித்து கொண்டே வர வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏனெனில் ஏன் கவனிக்க வேண்டும் என்றால், தூதர்கள் மூலமாக சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு காரியம்தான், கீழ்ப்படிதல், கீழ்ப்படியாமை. ஆதி முதல் தொட்டு ஆதாம் ஏவாள் தொட்டு இந்த 2 காரியங்கள் தான். தேவனுக்கு கீழ்ப்படிதல், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருத்தல். தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்பது பிசாசு நம்மை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது என்பது பிசாசு நம்மை ஒட்டி கொள்வான். இந்த 2 தான். ஆண்டவர் நம்மளை விட்டு தூரம் போக மாட்டார். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம தூரம் போன போது கூட நம்மை விட்டு விடாமல் தூதர்கள் மூலமாக, தேவ தூதர்கள் மூலமாக, அதாவது மோசேக்கு முட்செடியிலே அந்த தரிசனமானது, அந்த முட்செடி எரிவது ஒரு தூதனுடைய செய்தி, தூரத்து செய்தி. அதை கிட்டே வர 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 தேவன் அவரிடத்திலே மோசே இடத்திலே பேசினார். இப்படி தேவன் ஒவ்வொரு கிரியைகள் மூலமாக யாக்கோப்பு போகும் வழியிலே தேவ தூதர்கள் இறங்குவதையும் ஏறுவதையும் கண்டான் என்று பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு சம்பவங்களிலும் தரிசனங்களிலே முதல் அடையாளமாக தூதர்கள் வருகிறார்கள். மனிதர்களுக்கு ஒரு சைன் போர்டாக இருந்து தேவனிடத்தில் அழைத்து கொண்டு வருகிறார்கள். இப்படி தேவ தூதர்கள் மூலமாகவும் மனிதர் தூதர்கள் மூலமாகவும் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களானது, அதாவது நியாயப்பிரமாணம், ஒரு வழக்கறிஞர் சொல்லுவார் என்றால் இபிகோ செக்ஷன் படி என்று சொல்லுவார் அல்லவா, அப்படிப்பட்ட சட்ட திட்டங்களுக்கு விரோதமாக நாம் செயல்பட்டால் அது தண்டனைக்கு உரியதாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த காரியத்தில் நான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். முதலாவது, கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக போதிக்கப்பட்டது. அதாவது அதை நம் சுவிசேஷ புத்தகங்களிலே வாசிக்கிறோம். பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே அப்போஸ்தலர்கள், நம்மை போன்ற சராசரி மனிதர்கள் தேவனை, கிறிஸ்துவை, மேசியாவை ரசித்து ருசித்து அனுபவித்து மனம் திரும்பி அதனுடைய மனம் திரும்புதலின் விளைவு, நல்ல விளைவு, அந்த விளைவுகளை நமக்கு அவர்கள் தங்கள் வாழ்க்கை பாடமாக நமக்கு போதித்திருக்கிறார்கள். அதை உறுதிப்படுத்தினார்கள். எப்படியெல்லாம் அவர்கள் உறுதிப்படுத்தினார்கள்? அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் அந்நிய பாஷைகள் பேசுவது, அநேக அடையாளங்கள், அற்புதங்கள், தேவன் செய்கிற மிராக்கிள்ஸ், ஒண்டர்ஸ், இவைகள் மூலமாக தேவன் நம் மூலமாக மனிதர்கள் மூலமாக செய்கிற காரியங்கள், இவை எல்லாவற்றிற்கும் மேலாக பாடுவது, ஆராதிப்பது, தீர்க்க தரிசனம் சொல்லுவது, இன்னும் தேவனை துதிப்பது, பிறரை மனம் திரும்புவதற்காக சரியான நேரங்களில் சரியான வார்த்தைகளை சொல்லி போதிப்பது, இப்படி அநேக வரங்கள் உண்டு. அந்நிய பாஷைகளை பேசுவது, இப்படிப்பட்ட வரங்களினாலும் நம் மத்தியிலே தேவன் வாசம் செய்கிறார். தேவன் தாமே இதற்கு சாட்சி கொடுத்தும் இருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த மிகப்பெரிய ரட்சிப்பை, இத்தனை அடையாளங்கள், அற்புதங்கள், செய்கைகள் மூலமாக, வரங்கள் மூலமாக தேவன் தம்மை வெளிப்படுத்துகிற அளவுக்கு ரட்சிப்பு மிகப்பெரியது. இன்னும் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே மனிதனை ரட்சிப்பதற்கு, அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ரட்சிப்புக்கு இணையான பொருள் ஒன்றுமே இல்லை. அது தங்கமானாலும் வெள்ளியானாலும் வைரமானாலும் மனிதனுடைய ஆத்மாவை, ஒரு தனி மனிதனுடைய ஆத்மாவை ரட்சிக்க முடியாது. பூமியில் இருக்கிற எந்த பொருளும் ரட்சிப்புக்கு விலைக்கிரயமாக கொடுக்கப்பட முடியாது. அப்படி மதிப்பற்றது ரட்சிப்பு. அதோடு கூட பரலோகத்திலே கேருபீன்கள், செராபீன்கள், மூப்பர்கள், தங்கத்தினால் ஆன தளங்கள், கற்களினால் விலை மதிப்பற்ற கற்களினால் ஆன கோபுரங்கள், வாசல்கள் என்றெல்லாம் வேதம் வர்ணிக்கிறது.
அப்படிப்பட்ட மிருகங்களிலே ஒன்று, அப்படிப்பட்ட ஜீவராசிகளிலே ஒன்று கூட நமது மனிதனின் இரட்சிப்புக்கு ஈடு இணையற்றது. பரலோகத்திலும் பூமியிலும் மேலான ஒரே பொருள் ஈடானது என்றால், பொருள் என்றால் பரம்பொருள், பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஈவு நன்கொடை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே கொடுத்து தான் நம்மை ரட்சிக்க முடியும், நம்மை மீட்டெடுக்க முடியும் என்றால் நமது ஆத்துமா எவ்வளவு விலையேறப்பட்டது என்பதை பாருங்கள். வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களை ஆளுக செய்கிற நாமத்தை நமக்காக விலைக்கிரயமாக தேவன் தனது ஒரே பேரான அந்த ஒரே பொக்கிஷம் தனது ஒரே பொக்கிஷம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அதை பரலோகம் நமக்கு அனுப்பி தந்து நம்ம ரட்சித்தது என்றால் நம்ம ரட்சிப்பு எவ்வளவு மதிப்பு மிக்கது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அதை குறித்த ஒரு கவலை நமக்கு வேண்டும், அதை குறித்த ஒரு கவனம் நமக்கு வேண்டும். அதற்காக நாம் சிரமம் எடுத்து பல காரியங்களை செய்ய வேண்டும். தேவனுக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அதைத்தான் பவுல் மிக அழகாக இந்த பகுதிகளிலே எழுதி வர்றார். இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, 5ஆம் வசனம், அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் தாவீது சொல்லுகிறார், மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவனை எம்மாத்திரம்? தேவனை தேவதூதரிலும் சற்று சிறியவாக்கினீர், அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உடைய கரத்தின் கீழில் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். இப்படிப்பட்ட தேவர்களிலும் சற்று சிறியவனாகிய இந்த மனிதனை ரட்சிப்பதற்கு தேவனே தம்மை சற்று சிறியவனாக்கி இறங்கி வந்தார் என்பது மிகப்பெரிய காரியம். ஆதாம் ஏவாளுக்கு தேவன் சகல அதிகாரத்தையும் கொடுத்திருந்து அவர்கள் அதை இழந்து போனபடினாலே அந்த அதிகாரத்தை மீட்டு எடுப்பதற்காகவே மனித சாயலாக இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். அண்ட சராசரங்களும் மனிதனுக்கு கீழ்ப்பட்டவைகள். இதை நீங்கள் கேள்விப்படும் போது தூதர்களும் தான். ஆனால் எப்பொழுது தேவனுக்கு அவன் கீழ்ப்படிந்திருந்தானோ தூதர்களும் மனிதனுக்கு கீழ்ப்படிவான். ஆனால் எப்பொழுது மனிதன் தேவனை விட்டு தூரம் போனானோ அல்லது பிசாசுக்கு கீழ்ப்படிந்தானோ அன்றைய நாளிலிருந்து பிசாசு, அதாவது தூதர்கள், மனிதர்களை ஆளும் விதமாக மாறி போய்விட்டது. அதைத்தான் சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி ரொம்ப அருமையான வசனம். இந்த பூமியிலே பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் தேவ ஆத்மா இருக்கிறது. அந்த ஆத்மாவை ரட்சிப்பதற்காக ஒவ்வொரு மனிதனுக்காகவும் கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்தாராம். அவர் ஒரு முறை மரித்தார் என்று நாம் நினைக்கிறோம். இல்லை, அவர் பிறந்தது முதல் மரித்திருக்கிறார். அவர் அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிற தேவனும் ஒப்பற்ற தேவனுமாகவும், வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி என்று வேதம் வர்ணிக்கிறது. சர்வ வல்லமையுள்ளவர், எங்கும் நிறைந்திருப்பவர் என்றெல்லாம் வேதம் வர்ணிக்கிறது. அப்படிப்பட்ட தேவன் தன்னை ஒரு செல்லுக்கு இணையாக தன்னை குறுக்கிக் கொள்கிறார் என்பது மிகப்பெரிய காரியம். அப்படி தம்மை மிகவும் சுருக்கி கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூடப்பட்டதை காண்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்தார். ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த பழைய அதிகாரத்தை மீட்டெடுத்து கொடுக்கத்தக்கதாக அவர் மரணத்தை ருசி பார்த்து மரணத்தை வென்றதினாலே, அதாவது தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்ததினாலே, நம்ம அநேக வேளைகளில் அவர் பிசாசை வென்றார் என்று மிகைப்படுத்துகிறோம். நாம் மிகைப்படுத்த வேண்டியது என்னவென்றால், தேவனுக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார். அந்த கீழ்ப்படிதலைத்தான் நாம் உயர்த்த வேண்டும். அந்த கீழ்ப்படிதலைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பிசாசை வெல்வதற்கு ஜெபிப்போம், கடிந்து அப்புறப்படுத்துவோம், அதெல்லாம் செய்வோம். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கோமா என்பதுதான் இங்கே மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது மகிமையும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட காண்கிறோம். மரணம் அவமான சின்னம், தாழ்மை அவமான சின்னம், பிசாசானவரிடத்தில் போராடுவது அவமான சின்னம். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிந்ததினாலே மகிமையின் சின்னமாக அவற்றை மாற்றினார். கனத்தினால் முடிசூட்டப்பட்டார். நாமும் தான் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது தேவனுடைய மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்படுவோம். அநேகருக்கு முன்பாக அங்கீகரிக்கப்படுவோம். நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? இதை ஏன் அவர் செய்கிறார்? ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. ஒரே செய்தி, தேவ செய்தி, மரணத்திலிருந்து விடுதலை, மரணத்திலிருந்து இரட்சிப்பு.
அதை நீங்கள் ஆதியாகமம் முதல் கொண்டு வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் இந்த செய்தியைத்தான் தேவன் நமக்கு சொல்லுகிறார். ஏனென்றால் தமக்காக தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர், எல்லாவற்றையும் அவர் தமக்கென உருவாக்கினார். ஆனால் பிள்ளைகள் அந்த மரணத்துக்குட்பட்டவர்களாய் கீழ்ப்படியாமையினாலே தூரம் போனார்கள். அவர்களை தமது மகிமையிலே சேர்த்து கொள்ள வேண்டும். அதற்காக சேர்த்து கொள்வதற்காக ஒரு இரட்சகரை அனுப்ப வேண்டும். அந்த இரட்சகர் மனிதர்களிடத்திலே செல்லும் போது அந்த மனிதர்களுக்கு உண்டான சகல வேதனைகளையும் உபத்திரவங்களையும் அவர் அனுபவித்து அவர்களை மீட்டு எடுத்து வர வேண்டும். இது தேவன் நீதி. அந்த நீதியை தேவன் பூரணமாய் நிறைவேற்றினாராம். பனி பிரதேசமாகிய கிரீன்லாண்ட்ல வாழுகிற ஒருத்தர் தமது நாட்டு மக்களை ரட்சிப்பதற்காக ஒரு ராஜஸ்தானுக்கு வருகிறார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ராஜஸ்தானுக்கு அவர் வருகிறார் என்றால் அவர் வாழ்ந்தது குளிர் பிரதேசம், நல்ல ஒரு செழிப்பு, பழங்கள் இவையெல்லாம் நிறைந்த பிரதேசம், தாகம் எடுக்காத பிரதேசம், வேர்க்காத பிரதேசம். ஆனால் அவர் தனது மகனை, தனது பிள்ளையை மீட்டுக் கொள்வதற்காக ராஜஸ்தான் வருகிறார் என்றால் அந்த ராஜஸ்தானுடைய அந்த சூடு, கால சீதோஷ நிலை, அங்கே இருக்கிற கண்டிஷன்ஸ், அங்கே இருக்கிற அரசியல் அமைப்பு, அங்கே காணப்படுகிற உணவு பழக்க வழக்கங்கள், வேர்வை, உடை, இவைகள் எல்லாவற்றையும் சகித்து தான் தனது மகனை மீட்டெடுத்து செல்ல வேண்டும். அப்படித்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மகிமை பொருந்தி அந்த தேசத்தை விட்டு நம்மை மீட்டெடுக்கத்தக்கதாக நமது அதிபதியாகிய அவரை இதே விதமான உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்துகிறது தேவனுக்கு ஏற்றதாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஓரளவுக்கு உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். புரியவில்லை என்றால் பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் கேட்க ஆண்டவர் அநேக அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் ஆலோசனையினாலும் உங்களுக்கு விளக்கப்படுத்துவார். 1ஆம் வசனம், பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஒருவராலே உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏவாள் மூலமாக ஒட்டுமொத்த மனித இனத்தையும் அந்த மனித இனம் வீழ்ந்து போன போது ரட்சிப்பதற்காக அந்த மனித இனத்தை போலவே இயேசு கிறிஸ்துவை அனுப்பியதும் பிதாவாகிய தேவன். ஆதலால் இயேசு கிறிஸ்து நாம் இந்த ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கும் ரட்சிக்கப்படுவதற்கு உதவி செய்கிற இரட்சகருக்கும் ஒரே பிதா இருக்கிறபடினாலே இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சகோதரராய் இருக்கிறோம். ஒரு குடும்பத்திலே தாய் தகப்பனை போல கவனித்து கொள்ளுகிற நம்முடைய சகோதரர்களையோ சகோதரிகளையோ நாம் எங்கள் அம்மா மாதிரி, என் அப்பா போன்று என்று தம்பியையே நான் சொல்லுவது உண்டு, நம் அண்ணனை சொல்லுவதுண்டு. அந்த சம்பவத்தை போலதான் நம்மை மீட்டெடுக்கிற, நம்மை பராமரிக்கிற நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் நமக்கு சகோதரராக மாத்திரமல்ல தகப்பனை போல இருந்து மீட்டெடுத்து தன் தகப்பனிடத்திலே கொண்டு போய் ஒப்பு கொடுத்தாராம். அதைத்தான் நாம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். சங்கீதம் 22:22 உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன் என்று தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல எசாயா 8ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன வசனங்களை பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவார்கள் என்பது தேவனாதி காலந்தொட்டே அறிந்திருந்தபடினாலே பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. மரணம் என்பது தேவனை விட்டு நம்மை பிரித்த பிசாசு நமக்கு கொடுத்த தண்டனை. அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த நமக்கு பாவமே செய்யாத ஒரு மரணத்தை இயேசு கிறிஸ்துவானவர் செலுத்தி நம்மை மீட்டு விட்டார். அடிமைப்பட்டிருந்த நம்மை விடுதலை பண்ணினார். இந்த பூமியிலே தேவனுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஜீவராசிகள் என்றால் தேவ தூதர்கள். விழுந்து போன தேவ தூதர்களையும் இங்கே சுட்டி காட்டி சொல்லப்படுகிறது. அப்படி விழுந்து போன தேவ தூதர்களை ரட்சிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவானவர் வராமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். நமது பாவங்களை நிவர்த்தி செய்கிற பிரதான ஆசாரியராக தேவனுடைய காரியங்களை குறித்து நமக்கு போதிக்கிற இரக்கமுள்ள உண்மையுள்ள பிரதான ஆசாரியராக கிறிஸ்து ஒப்பாக வேண்டியதா இருந்தது. அவர் அப்படி சோதிக்கப்பட்டு ஜெயித்ததினாலே, தேவ வல்லமையினாலே, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க கற்றுக்கொண்டதினாலே நமக்கும் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏன் தேவன் கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பினார் என்றும் கிறிஸ்து நமக்கு என்னென்ன காரியங்களெல்லாம் செய்தார் என்றும் நாம் கிறிஸ்துவின் மூலமாக மகா பிரதான ஆசானுடைய போதனைகள் மூலமாக பிதாவை கிட்டிச் சேரும் வாய்ப்பை பெற்றோம் என்றும் இந்த அதிகாரம் நமக்கு விளக்கப்படுத்துகிறது. இன்னும் ஆழமான கருத்துக்களை தேவன் உங்களோடு கூட தமது வல்லமையுள்ள வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்துவாராக. ஆமென்.